இந்த பஞ்சம சனி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, விருச்சிகத்துக்கு இருக்க நிறைய பஞ்சங்களை போக்கக்கூடியவர் தான் இந்த பஞ்சம சனியா வராரு அப்படின்னு சொல்லலாம். வெளியே சொன்னா அசிங்கங்க, வெளியே சொன்னா எங்க குடும்ப கௌரவமே கெட்டு போயிடும். ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும். தொழில்ல மேன்மை, முன்னேற்றம் அப்படின்றதுனால அந்த செய்யற தொழில் பாருங்க நல்ல ப்ராஃபிட்டபிளா போகும். விருச்சிக ராசி அன்பர்கள், பொதுவாக விருச்சிகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸுங்க. சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி விருச்சிக ராசி. அதே மாதிரி ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டு. அதாவது ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா உச்சமடையக்கூடியது விருச்சிகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பிஹேவியர்ஸ், ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் பொதுவாக பாருங்க, மனதளவில் விருச்சிகம் எப்பயுமே வீக் அப்படின்னு தான் சொல்லலாம். மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பவாதிகள் தான் விருச்சிக ராசி அன்பர்கள். அவங்க குழம்புறதை விட்டுட்டு தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னா பல விதத்தில் சாதிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மீனத்தில் இருக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சம சனி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, விருச்சிகத்துக்கு இருக்க நிறைய பஞ்சங்களை போக்கக்கூடியவர் தான் இந்த பஞ்சம சனியா வராரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப எந்தெந்த விதத்துல விருச்சிகத்துக்கு பஞ்சம் இருக்கும்னா, விருச்சிகத்துக்கு மனதளவுல எப்பயுமே சந்தோஷத்துக்கோ நிம்மதிக்கோ ஒரு நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மன திருப்தி, ஆத்ம திருப்தி, மன நிறைவு அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பஞ்சம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட பஞ்சங்களை போக்கக்கூடியவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சம சனி அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த பஞ்சம சனி அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு சொன்னோம். இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க பாருங்க, உங்களுக்கு 5ஆம் பாவத்துல சனி பகவான் உட்கார்றதுனால பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மனக்கசப்பு, மன கஷ்டம், மனக்குமுறல்கள், வெளியே சொல்ல முடியாம நிறைய விஷயம் இருந்துச்சு பார்த்தீங்களா. வெளியே சொன்னா அசிங்கங்க, வெளியே சொன்னா எங்க குடும்ப கௌரவமே கெட்டு போயிடும், அதனால நாங்க பொத்தி 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 வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பலவிதமான பிரச்சனைகள், பிள்ளைங்க சார்ந்த பிரச்சனைகள் உங்க மனசுல உங்க வீட்டுல ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அந்த பிள்ளைங்க சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலம், விமோச்சனம் அப்படின்றத இந்த பஞ்சம சனி கொடுத்துருவாருங்க. ஓகேங்களா, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பார்வை, சனி பகவான் பஞ்சம சனியாக இருந்து 2ஆம் பாவத்தை பார்க்குறார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு விதமான அமைதி, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு நிறைய பேர் மதிப்பு கொடுப்பாங்க. அவர் சொல்கிறாருப்பா, அவர் அனுபவ ரீதியாக சொல்கிறாரு, அவர் படித்தவர், புத்திசாலி, சொல்கிறாருன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா, கேட்கலாம் அப்படின்னு 4 பேர் உங்கள் பேச்சை கேட்பாங்க. அப்போ உங்களோட சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகமாகும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி வசதி வாய்ப்பு அதிகமாகும், குடும்பத்தில் சந்தோஷம் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் சனி பகவான் பஞ்சம சனி 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்கோ, நீங்கள் ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்கோ ஒரு விதமான மனசஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள், மனமுட்டங்கள், அப்படியே லைட்டாக ஏதோ ஒன்று சைலண்ட்டாக புகஞ்சிட்டே இருந்துச்சுப்பா அப்படின்றது மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபேமிலியில் இருந்த ஒரு சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாமே குறையும். முக்கியமாக உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ஒரு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் ஓரளவுக்கு பேட்சப் ஆக்கிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்க, சனி பகவான் பஞ்சம சனியா இருந்து 11ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 11ஆம் பாவம் அப்படின்றது லாபஸ்தானம். விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க, அந்த தொழிலில் பாருங்க புதுசாக நிறைய கிராக்கிகள் வருவாங்க. இப்போ சுயதொழில் செய்கிறீங்க அப்படின்னா புதுசாக நிறைய பார்த்தீங்கன்னா கிராக்கிகள் வருவாங்க. அதாவது தொழிலில் முன்னேற்றம், மேன்மை அப்படின்றது வரும். தொழிலில் மேன்மை, முன்னேற்றம் அப்படின்றதுனால அந்த செய்கிற தொழில் பாருங்கள் நல்ல ப்ராஃபிட்டபுளாக போகும், நல்ல லாபம் அப்படின்றது வரும். புரியுதுங்களா? இல்லை எந்த விதத்தில் லாபம் வரும் அப்படின்னு தெரியாது. ஆக லாபம் அப்படின்றது வரும். இல்லைங்க, நாங்கள் பாருங்கள் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறோம், அப்போ எங்களுக்கு எப்படி லாபம் வரும் அப்படின்னா, மேபி உங்களுக்கு அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது, அந்த தகுதி தராதரம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பாருங்க, அந்த ஒரு கிளர்க் போஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதை விட ஒரு சீனியர் கிளர்க் இல்லை ஒரு மேனேஜர், அதுக்கான ஒரு தரம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு போஸ்ட், அதாவது ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட், நம்மளுக்கு அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அது வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க. ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பஞ்சம சனி பார்த்தீங்கன்னா சிறிதளவேனும் ஒரு மாலை, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் அப்படின்றத கொடுப்பார். பொதுவாக இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் செஞ்ச இந்த வேலைக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் அப்படின்றது கிடைக்காமையே இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த கிரெடிட்ஸ் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மனசில் இனம் புரியாத ஒரு பயம் அப்படின்றது எப்பயுமே இருக்கும் விருச்சிகத்துக்கு. சந்திரன் நீச்சம் அப்படின்றதுனால இதெல்லாம் சாலிடாகவே இருக்கும்.
அந்த இனம் புரியாத பயம் அப்படின்றது காணாம போயிடும். மன நிறைவு அப்படின்றது அதிசயமா கிடைக்கும் இந்த 2.5 வருஷ காலகட்டத்துல அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு வழக்கு ஓடிட்டு இருக்கு ஃபேமிலியில வந்து பாருங்க, ஒரு வழக்கு எங்க முன்னோர்கள் சொத்து. நான் வந்து ஒரு 8 வருஷமா வழக்கு ஓடிட்டு இருக்குங்க, 10 வருஷமா ஓடிட்டு இருக்கு. அதுல எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கவே இல்லை. கிணத்துல பெரிய கல்லை போட்டு வச்சிருந்த மாதிரி அப்படியே கிடக்கு அப்படின்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பாருங்க, அந்த வழக்குகள்ல ஒரு மேன்மை, அதாவது வழக்குகள்ல ஒரு வெற்றி, அதனால பொருளாதாரத்துல மேன்மை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. சரி, இப்ப இதுல வந்து சனி நிறைய நல்லதுதான் செய்ய போறாரு, வெறும் நல்லதுதான் செய்ய போறாரு, கெடுதல் எதுவுமே பண்ண போறது இல்லை. சோ இது சனி பகவான் எக்ஸ்ட்ராடினரியா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பஞ்சம சனி நிறைய பஞ்சங்களை போக்கக்கூடியவரா வராரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா குருனோட இம்பாக்ட் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. குரு பகவான் 8ஆம் பாவத்துல இருக்காரு. 8ஆம் பாவத்துல இருக்க குரு வந்து பாருங்க உங்களுக்கு அஷ்டமத்து குருவா வராரு. இது ஒரு லைட் உங்களுக்கு சொல்லிடுறேன். அஷ்டம குருவா வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு 4 மாசம் சூப்பர் டூப்பரா இருக்கும், 2 மாசம் அப்படியே ஆவரேஜா போகும், 1 மாசம் ரொம்ப டல்லா போகும். அப்ப நாங்க அதை எப்படிங்க கணக்கிடுறது அப்படின்னும் போது, மாசம் மாசம் எங்களை மாதிரி ஜோதிடர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து சொல்லுவாங்க பேசும்போது, விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு, நீங்க அமோகமா இருப்பீங்க அப்படின்னும் போது, இந்த மாசம் நீங்க நிறைய எதுனாலும் பெரிய விஷயம் எதுனாலும் நீங்க செய்யலாம் அப்படின் போது, வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம் அப்படின்னும் போது நீங்க செஞ்சுக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாசம் ரொம்ப மோசமா இருக்கு, எதுவுமே செய்யாதீங்க, கப்சிப்புன்னு இருங்க அப்படின் போது நீங்க கப்சிப்புன்னு இருந்துக்கோங்க. 3ஆவதா ஒரு விஷயம் சொல்லுவோம், அதாவது விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாசம் இதெல்லாம் செய்யக்கூடாது, ஆனா செய்யணும் அப்படின்னா உங்க குடும்ப ஜோசியரை கலந்து ஆலோசிச்சு செய்யுங்க அப்படின்போம். அப்ப நீங்க அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்ப குருனோட ஒரு ஆக்டிவிட்டி நீங்க மாசம் மாசம் பார்த்துக்கோங்க. ராகு கேதுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ராகு 4ஆம் பாவம், அது என்ன பண்ணுவாருன்னா நம்மளுக்கு ஒரு வேலையை முடக்க மாட்டாரு, ஆனா சுத்தி வளைச்சு அந்த வேலையை செய்ய வைப்பாரு. இப்போ ஒன்றும் இல்லை, பக்கத்தெருவில் நான் போயிட்டு ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரணும், பக்கத்தெருவில் கடை இருக்குது, வழியெல்லாம் ஃபுல்லும் பள்ள நோண்டி வச்சுட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு 10 தெரு சுற்றி வந்து அந்த பால் பாக்கெட்டை வாங்கணும், இவ்வளோதான். ஒரு டேக் டைவர்ஷன் அப்படின்ற ஒரு இதை கொடுப்பாரு. கேது பகவான் 10ஆம் பாவம் நல்ல இம்பாக்ட் தான் ஏற்படுத்தி வராரு. ஆன் தி ஹோல் சனி பயிற்சி பலன் இல்லையா இது, சனி பயிற்சி விருச்சிக ராசிக்கு இந்த 2.5 வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, இது இந்த 2.5 வருஷத்துக்கு மட்டுமே இல்லைங்க, பொதுவாகவே விருச்சிகம் வாழ்நாள் முழுவதுமே இந்த பரிகாரம் செய்யறது அப்படின்றது ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கும். அது என்ன பரிகாரம் அப்படின்னா, ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுங்க. எதுக்கு ஹனுமான வழிபாடு பண்ண சொல்றோம் அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்க, யார் ஹனுமான வழிபாடு பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேக பலம், புத்தி பலம், மனோபலம் 3மே வரும். அப்ப விருச்சிகத்துக்கு எப்ப பாரு அந்த மனோபலத்துக்கு பஞ்சமே உண்டு. ஆக நீங்க ஹனுமான வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அந்த மனோபலம் இது அத்தனையும் கிடைச்சிடும். அதுக்கும் மேல மனோபலம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும், மனோதைரியம் அப்படின்றது அதிகமாகும். ஹனுமான் சாலிசா சொல்லியும் வழிபாடு பண்ணலாம். இல்ல பக்கத்துலயே ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு அப்படின்னா தினம்தோறும் ஆஞ்சநேயரை பார்க்கறது அப்படின்றது உங்களுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் கிடைக்கும். எங்களால் தினம்தோறும் பார்க்க முடியாது அப்படின்னா வாரத்தில் ஒரு முறையேனும் சனிக்கிழமை தோறும் போகலாம், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்களுக்கு என்னைக்கு சௌரியப்படுதோ அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் ஹனுமனை போய் பாருங்க. ஹனுமன் கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 11 முறை சுற்றி வாங்க. ஏன்னா மனோகாரகன் சந்திரன் 11/2, அதனால 11 முறை நீங்க சுத்தி வந்து ஹனுமான வேண்டிட்டு வரீங்க அப்படின் போது எல்லா விதமான நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆக இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு விருச்சிகத்துக்கு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள்.